கொழுக்கட்டை மாவு 1 கப்பு, அப்புறம் வெல்லம் 1 கப், பொடிச்ச வெல்லம், தண்ணி 2 டம்ளர், கொஞ்சம் ஏலக்காய், நெய். கடாய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க தண்ணியை இதில் ஊற்றிடணும். நல்லா கொதி வரும்போதும் சரி, இல்லைனா இந்த ஸ்டேஜ்லையுமே நம்ம வந்து வெல்லத்தை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கொதிச்சு மண் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொடிச்ச வெல்லம் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் இதையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவையும் போட்டுட்டு, நான் இதை எதுவுமே கிளிப் பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து டைம் வந்து ஷார்ட்ஸோட டைம் 3 நிமிஷம்ன்றதுனால நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து 1 நிமிஷமே ஓடாது ஃப்ரெண்ட்ஸ். 3 நிமிஷம்லாம் வச்சனா நீங்களாம் பார்க்கவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இந்த சீனை மட்டும் நான் எடிட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். இது மாதிரி இதுக்கு நல்லா கிளறிட்டு இறக்கும்போது 1 ஸ்பூன் நெய் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், உருண்டைகளை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் சூடு இருக்கும் பொழுதே நம்ம வந்து கொழுக்கட்டையாகவும் உருண்டைகளாகவும் பிடிச்சி வச்சு இட்லி குக்கரில் வச்சு 10 நிமிஷம் கரெக்டாக 10 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு மிருதுவான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.